இந்த போராட்டமானது தமிழக மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நாங்கள். எங்களுடைய கோரிக்கை 15 ஆண்டு காலமாக நாங்கள் நிறைவேற்ற கோரி போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய ஊதியத்தை அரசு நேரடியாக வழங்கி படிப்படியாக பணி நியமனம் செய்யணும். இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். தமிழக வெற்றிக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இணைஞ்சு பல கட்ட போராட்டம் நடத்தினாங்க. இதே சேலம் மாவட்டத்தில் கலெக்டரேட்டில் அவங்க எங்களுக்காக போராட்டம் நடத்தினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு நான் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே வெள்ளை அறிக்கை அறிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அடையாளம் ஏதும் இல்லை என்றும், ஒப்பந்த தொழிலாளருக்கு எந்த அடையாளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. மாற அடுத்த ஒரு பிரஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா இன்னும் 7 மாத காலம் மட்டும், வெறும் 7 மாதத்துக்கு மட்டும் இவங்க டெம்பரரி லேபராக யூஸ் பண்ணுவாங்கன்றாங்க. ஆனால் இந்த தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டு காலமாக அனைத்து புயல் மற்றும் கொரோனா பேரிடர் காலங்களிலும் மின்தட்டு காலங்களிலும் இவங்க தான் போராடினாங்க. இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் இறந்தும் இருக்கும். நேற்றும் ஒரு தொழிலாளி இறந்திருக்கிறார். இரவு 8 மணி அளவில் அவர் ஒரு ஒப்பந்த தொழிலாளி. அவர் மக்களுக்காக மின்தடை ஏற்பட்டிருக்குது. அந்த மின்தடையை சரி செய்ய அறந்தாங்கி